இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். டான்சானியா விஜயத்தை பூர்த்தி செய்த ஜனாதிபதி ஸ்ரீசேல்ஸுக்கு பயணம். அபிவிருத்தியின் குறைபாடுகள் குறித்து சபாநாயகர் கருத்து. ஆகஸ்ட் மாதம் இலங்கை வருவதை உறுதிப்படுத்தினார் நவநீதம் பிள்ளை. இனி விரிவான செய்திகள். தன்சானியாவுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று ஷீசெல்ஸுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தன்சானியாவில் நடைபெற்ற 2013ஆம் ஆண்டுக்கான சர்வதேச ஒத்துழைப்புக்கான கலந்துரையாடலில் ஜனாதிபதி நேற்று கலந்து கொண்டார். இந்த கலந்துரையாடல் 28ஆம் தேதி தொடக்கம் ஜூலை 1ஆம் தேதி வரை நடைபெறுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நிலையான அபிவிருத்தியை அடைவதற்கு விஞ்ஞான, தொழில்நுட்ப, சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை ஆராய்ந்து தீர்வினை காண்பதே இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும். இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற அரசு தலைவர்கள் சிலரையும் சந்தித்து ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அரசு தலைவர்களில் சுவிட்சர்லாந்து மன்னர் மற்றும் மலேசிய பிரதமர் ஆகியோரும் அடங்குகின்றனர். ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் சில கைச்சாத்திடப்பட்டதுடன் தன்சானியாவுடன் ராஜதந்திர உறவுகளை ஆரம்பிப்பது தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சர்வதேச ஒத்துழைப்புக்கான கலந்துரையாடலில் பங்கேற்ற அரசு தலைவர்களுடன் ஜனாதிபதி மதிய போசன விருந்திலும் பங்கு பற்றியிருந்தார். ஹம்பாந்தோட்டையில் புதிதாக அமைக்கப்பட உள்ள மாவட்ட வைத்தியசாலையின் நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. ஹம்பாந்தோட்டை சிறிபோபுர பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு 6000 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நெதர்லாந்தின் கடனுதவியின் கீழ் இந்த வைத்தியசாலை நிர்மாணிக்கப்படுகின்றது. 10 மாடிகளையும் 850 கட்டில்களையும் கொண்டதாக நிர்மாணிக்கப்படவுள்ள இந்த புதிய வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை வசதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாம் ஓய்வு பெறும் காலத்தை அண்மித்து வருகின்றோம். புதிய விடயங்கள் தொடர்பில் நான் அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் தற்போது புலப்படும் தவறுகள் முன்னர் எமக்கு தெரியவில்லை. எதனை செய்ய வேண்டும், அவற்றை சரி செய்தோம். தற்போது ஒவ்வொருவரது தவறுகளும் புலப்படுகின்றன. சில சந்தர்ப்பங்களில் அதனை பகிரங்கமாக கூற வேண்டும். ஜனாதிபதிக்கு இந்த சிறிய தவறுகள் தொடர்பில் புலப்படாமல் இருக்கலாம். 24 மணி நேரமும் கொழும்பில் இருந்து கொண்டு அங்குமிங்கும் பயணிக்கின்றார். இங்கு இருக்க முடியாது எனின் வெளிநாட்டுக்கு செல்கின்றார். அதனால் பொதுமக்களின் கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது போகின்றது. ஜனாதிபதி இது தொடர்பில் அவதானித்தால் கதைப்பதற்கு ஒன்றும் இருக்காது. மக்களின் நலம் மற்றும் நாட்டை மேம்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும். மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய அனைத்து மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் ஒரு நோயாளர் விடுதியேனும் கட்டணம் செலுத்தும் விடுதியாக மாற்றுவதற்கு எண்ணியுள்ளோம். நாம் இலவச சுகாதார சேவையை முடிவுக்கு கொண்டுவர தயாராவதாக சிலர் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். எனினும் அரசாங்க வைத்தியசாலைகளில் உள்ள சேவைகளை உயர்தரத்துடன் வழங்க வேண்டும் எனவும் கட்டணம் செலுத்தியேனும் சேவையை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறும் தனியார் வைத்தியசாலைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கூறுகின்றனர். அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை தெரிவித்துள்ளார். பிபிசி தொலைக்காட்சியில் நேற்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட போதே நவநீதம் பிள்ளை இதனை குறிப்பிட்டுள்ளார். தமது நாட்டுக்கு வருகை தருமாறு இலங்கை எனக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கமைய நான் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு செல்ல உள்ளேன். உண்மையில் நல்லிணக்கத்துக்கான செயற்பாடுகள் அங்கு உரிய முறையில் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்பதை நான் கண்காணிக்க வேண்டியுள்ளது. அத்தோடு யுத்தத்துக்கான காரணம் மற்றும் யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து ஆராய்வதற்காக நான் சர்வதேச விசாரணையொன்றை கோரியுள்ளேன். பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உண்மையை அறிவதற்குள்ள உரிமையை
பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். அத்தோடு நான் இலங்கைக்கு சென்றவுடன் அநேக மாணவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் எண்ணியுள்ளேன். கொழும்பு மாநகர சபை பிரதேசம் உள்ளிட்ட சன நெரிசல் மிக்க மேலும் சில இடங்களில் நாளை காலை 9 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை 10 மணித்தியால நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபையின் அத்தியாவசிய திருத்த வேலைகளுக்காக அம்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளமையே இதற்கான காரணம் என தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு, ஸ்ரீ ஜயவர்தனபுர, தெஹிவலை, கல்கிச, கடுவெல ஆகிய மாநகர சபை பிரதேசங்களிலும் மகரகம நகர சபை பிரதேசத்திலும் நாளை நீர் விநியோகம் தடைப்பட உள்ளது. இதனைத் தவிர கஸ்பேவ, பொரலஸ்கமுவ, கொலன்னாவ ஆகிய நகர சபை பிரதேசங்களிலும் கொட்டிகாவத்த, முல்லேரியா பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் நாளை காலை 9 மணி தொடக்கம் 10 மணித்தியால நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. மதேகொட, பலன்வத்த, பன்னிப்பிட்டிய மற்றும் சொய்சாபுர ஆகிய பிரதேசங்களிலும் இந்த நீர்வட்டு அமுலில் இருக்கும் என தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. நீர்வட்டு அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் அவசர தேவைகள் ஏற்பட்டால் பவுசர் மூலம் நீரை விநியோகிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வைத்தியசாலைகளில் நீர் பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான ஒழுங்குகளை செய்துள்ளதாகவும் நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் வீதி கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருகின்ற போதிலும் சில பகுதிகளில் வீதிகள் செப்பனிடப்படாமையால் பொதுமக்கள் மாத்திரமின்றி உரிய அதிகாரிகளும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். சேதமடைந்துள்ள ஒலுவில் சுற்றுலா விடுதி வீதியின் நிலை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஒலுவில் சுற்றுலா விடுதி வீதியே இது. ஒலுவில் பிரதேசத்தின் பிரதான வீதியாக பயன்படுத்தப்படும் இந்த வீதி இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது. இந்த வீதியை செப்பனிடுவதற்கான நடவடிக்கையை உரிய தரப்பினர் இதுவரை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த ஒலிவிலுக்கு இந்த மாப்பிள்ளை சென்ற பாதை ஒரு முக்கியமானது. இதால ஆக்கள் போக்குவரத்து மிகவும் கஷ்டமாயிருக்குது. கொஞ்சம் தவறுனா வாகனங்கள் அங்கே ஆத்துக்கு சறுக்கி விழுந்துடும். பாடசாலை பிள்ளைகள் போறதுக்கு மிகவும் கஷ்டம். சைக்கிள் ஓடுறது கஷ்டம். இப்படியான ஒரு தரவாயில் உள்ள ரோடு இந்த ரோடு நீண்ட காலமாக இப்படியோ கிடக்கு. இந்த ரோட்டை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது சம்பந்தமா என்னன்னு கேட்கல. இந்த வீதி புனரமைக்கப்படாமையால் சுற்றுலா பயணிகள் உட்பட பலரும் அசௌகரியத்துக்குள்ளாவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சுற்றுலா விடுதிக்கு செல்லும் அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் இந்த வீதியின் நிலை தொடர்பில் பாராமுகமாய் இருப்பது ஏனோ. இதாலதான் கூடுதலான மினிஸ்டர்மாரெல்லாம் சேக்குட் பங்களாக்கு போற வாரது இருந்தும் மாறி காலங்களில் கடுமையாக மோசமாக இருக்குது. கோடை காலங்கள்லையும் இந்த ரோட்டால் போயில்லாத ஒரு நிர்பந்தத்துக்கு மத்தியில் தான் பிரயாணம் செய்கிறோம். 14 வருஷமாக இந்த ரோட்டு திறந்து இதுவரைக்கும் அழிஞ்ச பாதையில் அங்கே யாரும் கேட்கறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. இதுக்கு மிச்ச மோசமாக இந்த மாபல ரைனிங் சென்டருக்கு போகிற புள்ளைகள் கூட போக இயலாமல் கிருகி போயிருக்கு. எப்படியோ இந்த வாகனங்கள் இதில் போகிறதுக்கு இயலாமல் கஷ்டத்தில் மிச்ச மரங்களும் விழுந்து கரண்ட் பிரச்சனை ஒரு பக்கம். அதனால் மக்கள் போகிறதுக்கு பெரிய கஷ்டமாக. இந்த பாருங்க, ஒரு பைசிக்கில் வர்றது கூட இயலாத நிலையில் இருக்கும். பிரதேச அபிவிருத்திகளுக்காக ஒதுக்கப்படும் நிதி வீதி புனரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படாமைக்கான காரணம் என்ன? பிரதேச மக்களின் நலன் கருதி அட்டாளிச்சேனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஒலுவில் சுற்றுலா விடுதி வீதி தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி. அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் நிர்மாண பணிகள் இடைநடுவே கைவிடப்பட்ட பிரதான வீதியொன்று தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று சுட்டிக்காட்டுகின்றது. நுவரெலியா அவிசாவளை A7 வீதியின் ஹட்டனில் இருந்து நுவரெலியா வரையான பகுதியின் அபிவிருத்தி பணிகள் 2 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் இந்த வீதியின் இரு மருங்கிலும் உள்ள வீடுகள் அகற்றப்பட்டு மண்மேடுகள் வெட்டப்பட்டு அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் சில மாதங்களுக்கு முன்னர் இந்த வீதியின் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்கான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட நிறுவனம் இந்த பணிகளை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தது. இந்த வீதியின் தற்போதைய நிலைமையே இது. பயிற்சிகை மற்றும் வீடுகள் காணப்பட்ட காணிகளுக்கு பதிலாக எவ்வித நட்டையீடும் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். வீதியை அகலப்படுத்துவதற்காக மண்மேடுகள் வெட்டப்பட்டமையினால் மண் சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த வாரம் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் இடம்பெற்ற விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர்.
அவர்களில் 5 இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றன. அழுத்கம ரயில் நிலையத்துக்கு அருகில் பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் கடந்த 25ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த 5 பெண்களின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றன. தொடங்குட பொது மயானத்தில் இறுதி கிரியைகள் நடைபெற்றன. இந்த விபத்து இடம்பெறும் போது சிறுவர்கள் உள்ளிட்ட 11 பேர் வேனில் பயணித்துள்ளதுடன் விபத்தில் 39, 14, 52, 20 மற்றும் 22 வயதான பெண்கள் உயிரிழந்தனர். பாதுகாப்பற்ற ரயில் கடவுகளினால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதுடன் விபத்தினால் உயிரிழப்பவர்களை தங்கி வாழ்கின்ற பல குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. எனவே பாதுகாப்பற்ற ரயில் கடவுகளுக்கான பாதுகாப்பு வேலைகளை அமைக்க தவறிய அதிகாரிகள் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க தவறிவிட்டார்கள் எனும் வாதத்தையும் முன்வைக்க முடியும். யார் தவறிழைத்திருந்தாலும் இன்றும் நாளையும் இறுதி பயணத்தை மேற்கொள்ளும் இவர்கள் கூறும் சங்கதி இதுவன்று. சுமார் 800 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் உள்ளதாக ரயில்வே இணைப்பதிகாரி தெரிவிப்பு. இந்த வருடத்தில் 45 ரயில் பாதுகாப்பு கடவைகள் அமைக்கப்படும். ரயில்வே இணைப்பதிகாரி. இந்த மாதம் இடம்பெற்ற 3 விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். 25ஆம் திகதி அலுத்கமவில் இடம்பெற்ற விபத்தில் 6 பேரின் உயிரை பறித்த பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் 72 மணித்தியாலங்கள் கடப்பதற்கு முன்னர் அபாய எச்சரிக்கை சமிக்ஞை கட்டமைப்பு பொருத்தப்பட்டது. விபத்து இடம்பெற்று 72 மணித்தியாலங்களுக்குள் அலுத்கமவில் சமிக்ஞை கட்டமைப்பு ஒன்றை அமைக்க முடியுமாயின் ஏனைய பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் வேலி அமைப்பதில் ஏன் இந்த தாமதம்?